கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 4:15 கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதாக நாம் வாசிக்கிறோம். எப்படி செய்தார் என்றால், கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் பற்றி கொண்டு விசுவாசத்திலும் அறிவிலும் நாம் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராய் நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் சரீர பிரகாரமான வளர்ச்சியை பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், கிருபையிலே வளர வேண்டும், அன்பில் வளர வேண்டும், விசுவாசத்திலே பரிசுத்தத்திலே நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் வளர வேண்டுமென்றால் 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று எழுதுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டுமென்றால் வசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வளர முடியும். சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்தான் தாவீதும் சவுலும். ஆனால் தாவீது வர வர விருத்தி அடைந்தார், சவுலோ அங்கு பலவீனப்பட்டு போனார். ஏனென்றால் தேவன் தாவீதுக்கு பாராட்டின கிருபையை அவர் பற்றி கொண்டார். ஆகவே நாமும் தேவன் நமக்கு அளிக்கிற கிருபையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை வளர்ந்தோங்க செய்வார். ஆசாப் சொல்லும் பொழுது 73 28 எனக்கோ தேவனை அண்டி கொண்டு இருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். நாம் தேவனை அண்டி கொள்ளுகிற அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாயிருப்போம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வளருகிறவர்களாயிருப்போம். நாம் தேவனை அண்டி கொள்ள வேண்டுமென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய ஆத்துமாவிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவ சத்தத்தை கேட்க வேண்டுமென்றால் தேவ சமூகத்திற்கு நாம் முதலாவது வர வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் போய் நிற்கும் போதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிற அந்த உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர வேண்டுமென்றால் நாம் கிருபையை பிடித்து கொண்டு போகிறவர்கள் யாராயிருந்தாலும் தெய்வ சமூகத்திலே தெய்வ சத்தத்தை நாம் கேட்க முடியும். அங்கு தெய்வ சன்னிதானத்திலே அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் இடம் இருக்குமானால் நமக்கு நிச்சயமாகவே இடம் உண்டு. 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தில் தங்குகிற அந்த ஒரு நாள் நல்லது. ஆகவே நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கும் தருகிறவராக இருக்கிறார். நாம் வளர்வதற்கு அநேகரை சார்ந்திருக்கலாம். மலைகள் போல அவைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு பாராட்டின அந்த கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. ஆகவே நாம் கிருபைக்குள்ளே இருப்போமானால் உபத்திரவப்பட்டாலும் அது நல்லது தான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே சாமுவேலை போல தேவ சமூகத்திலே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே கிட்டி சேரும் பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை நிறைப்பார். நம்முடைய ஆத்மாவிலே நாம் வளருகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்ந்து செழித்தோங்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஆமேன். ஜெபம்.
பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் மேன்மையானவர்களாக வலிமையானவர்களாக எல்லாவற்றிலும் வளர கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.